நீங்கள் உடைச்சிட்டு வெளியில் வருவீங்களான்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதில் சொல்கிறேன். அவங்க கொடுக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக கூட்டணியை விட்டு நம்ம வெளியில் போவோம்னா எங்கே போக முடியும்? அப்போ நம்ம வெளியேறி விட்டாலே, காங்கிரஸை விடுங்க, அது எப்படி நமக்கு தேவையில்லை. காங்கிரஸ்கார அண்ணன் செல்வப்பிரந்துட்டு போய் கேளுங்க. எங்கள் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறி விட்டால் திமுக ஆட்சி அதிகாரத்தை இழக்கும். இது ஒரு சங்கத்தினுடைய கருத்து அல்ல. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற முக்கியமான பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள் யாரு? அண்ணன் பிரகாஷ். நமக்கு வேண்டியதை கொடுக்கலன்னா அவங்க எப்படி போனா நமக்கு என்ன சொல்லுங்க. அது உங்க பார்வையில சரியா இருக்கும். அதாவது உங்களுடைய ஒரு யதார்த்தமான ஒரு பார்வை, அதை நீங்க சொல்லுவீங்க. அதில் ஒன்றும் நான் உங்களை தவறாக சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும், எதிரிகளையும் அரசியல்படுத்த வேண்டும் என்ற கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த கொள்கை கோட்பாடோடு இயங்கும் பொழுது திமுக வெற்றி பெற்றால்தான் யாரு சங்கி பயிர்கள் உள்ள வரமாட்டாங்க. இப்ப நாங்க வெளியேறி போய்விட்டால், நீ தடுத்து விட்டு சொல்ல வர்றத அண்ணன் நக்கீரன் பிரகாஷ் சொன்னாரு, அதே மாதிரி அண்ணன் தமிழா பாண்டியன் சொன்னாரு, மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மணி சொல்லி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் வெளியேறி விட்டால் அவர்கள் அதாவது படுகுழியில் போய் விழுந்து விடுவார்கள்.